ரோகிணி முத்து மீனாவை எதையோ ஒரு விஷயத்தில் மாட்டி விட்டு திட்டு வாங்க வைக்கணுன்ட்டே நினைக்கிறா. இது தப்பு அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகனும் வித்யாவும் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் பார்க்க அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக முத்தையும் மீனா வர சொல்லி போய் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. முத்து மீனாவும் அங்கே போகிறாங்க. அங்கே போனோடனே நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற எடுக்கிற நீ கொடுக்க வேண்டியதானே, அதுக்கு என்ன வர சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்க, ஆனால் எப்படி தான் இருந்தாலும் நீங்கள் இல்லாமல் நான் இல்லைண்ணா, நீங்கள் இந்த அளவுக்கு நான் வர்றதுக்கு காரணம் நீங்கள் தான், அதனால் நீங்களும் அண்ணியும் தான் வந்து இந்த வீட்டை பால் காய்ச்சி தரணும், அட்வான்ஸ் நீங்கள் தான் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னானியா. அட்வான்ஸ் கொடுக்க போகிறப்ப கரெக்டாக அவள் வந்து மனோஜ் ஏமாத்தின கதிராக போயிடுச்சு. ஐயோ டே இவங்ககிட்டயா நீ அட்வான்ஸ் கொடுத்துக்க பார்த்த, இவனு ஃப்ராடுடான்னு சொல்லி பிடிக்கிச்சு நடி அடித்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் ஒப்படைச்சிட்றாங்க. ஆனால் ரோகிணி இங்கே வந்து விஜயாட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக இவங்க வந்து போலீஸுக்கு பிடிச்சி கொடுத்தது தப்பு, பணத்தை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப, ஆமாம் நம்ம வந்து அவனை விசாரிச்சிருந்தா பணம் இருக்கிற இடத்த சொல்லியிருப்பான், ஆனால் 30 லட்சம் பணத்தை அவன் செலவு பண்ண முடியாது, போலீஸ்கிட்ட என்னன்ட்டு ஒரே இதில் நான் எல்லா பணத்தையும் நான் செலவு பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்கிறான், அதனால் போலீஸு நம்ம எங்களால் ஆகாது அப்படின்ட்டாங்க. இவங்க முத்து மீனாவும் எதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, எங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடுறதே அவங்களுக்கு முக்கியமாக போச்சு அப்படின்னு சொல்லி ரோகிணி பேச எல்லாருமே முத்தையும் மீனாவையும் திட்டுறாங்க. ஆமாம் நாங்கள் நல்லது பண்ண போனால் எங்களை எப்பவுமே பேசுங்க, இன்னும் ரவியும் ஆனால் நம்ம போலீஸுக்கு பிடிச்சி கொடுக்குறது தான் சரி, நம்ம கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆபத்தாச்சுன்னா நம்ம தான் போலீஸ்கிட்ட கை கட்டி நிற்கணும், அதனால் போலீஸ் மூலியமாக விசாரிக்கிறது தான் கரெக்டு, அவங்களும் கேட்டு உண்மையை கேட்டு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரவி சொல்ல, அப்படியெல்லாம் ஆகாது, அவங்க எத்தனை தான் அடித்து இது பண்ணாலும் அவங்க இப்போ பணமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா போலீஸ் நம்மகிட்ட அதை தான் சொல்லுவாங்க, இவங்க எதுக்கு தான் முந்திரி கொட்டையாட்ட முந்திட்டு எல்லாமே செய்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு ரோகிணி விஜயகாட்டை நல்ல பேர் வாங்குறதுக்காக முத்தையும் மீனாவையும் போட்டு கொடுக்குறா. சிட்டி ஒரு வகையில் முத்துக்கு துரோகம் பண்ணுறதுக்காக அவனோட கார் சாவி எடுத்துகிட்டு வா, நான் அவனை வந்து பழி வாங்கி ஆகணும், அவன் உன்னை எப்போ பார்த்தாலும் அவனும் உன்னை சீண்டிகிட்டே இருக்கானல்ல, அதனால் முத்து நம்ம 2 பேர் சேர்ந்து பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சிட்டி வந்து ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறான். ஐயோ நான் இப்போ தான் கொஞ்சம் நாளாக நிம்மதியாக இருக்கிறேன், மறுபடியும் நீயே தொந்தரவு பண்ணாத அப்படின்னே, அப்போனா நீ உனக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தன் என் கையில் இருக்கா, அவனை வந்து அனுப்பிச்சுட்டேன்னா நீ மாட்டிக்குவ, இப்போ உங்கள் மாமியாட்ட உனக்கு மதிப்பே இல்லை, அவன் வந்தானே அதை விட உனக்கு மதிப்பு இல்லாமல் போயிரு, அதனால் நீ இந்த வேலை நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சிட்டி வந்து ரோகிணியை மிரட்டுறா. மீனாவுக்கு வேற ஜோசிகார் அம்மா சொன்னது ஞாபகத்துக்கு வந்து முத்துக்கு ஏதோ ஒன்று ஆயிருமோ அப்படின்ட்டு பயப்படுறப்ப, நம்ம நல்லது பண்ணோம் நல்லது தான் நம்ம செஞ்சோம், ஏன்னா இருந்தாலும் இப்போ கெட்டதுன்னு வந்து முடியுது, இது மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு பயப்பட்டுருக்குறான். ஆனால் ரோகிணியும் அதெல்லாம் நம்ம செஞ்சது சரி தப்பு தான், ஆனால் இருந்தாலும் நான் சரிங்கிற மாதிரியே இவங்களையே இப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்கான். மீனாவுக்கு முத்துக்கு எதிரி வந்து வெளியில் யாருமே உள்ளே வீட்டுக்குள்ளேயே தான் ரோகிணியும் அவங்க விஜயாவும் தான் எதிரியாகவே இருக்கிறாங்க. இந்த எதிர்ப்பெல்லாம் மீறி முத்துவும் மீனாவும் வாழ்க்கையில் முன்னேறி வருவாங்கன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.